அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கேஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்மளுடைய நண்பர்கள்ல பல பேர் என்ன ஃபீட்பேக் குடுத்தாங்கன்னா, வாரத்துல ஆல்டர்னேட் டேக்கு வீடியோ போடுறதுக்கு பதிலா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் வீடியோ போடுங்க. உதாரணத்துக்கு மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே நைட் 9 மணிக்கு. இந்த மாரி ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் வச்சுக்கோங்க. நீங்க ஆல்டர்னேட் டேல போடுறனால வீடியோ வருதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு என்னமோ ரொம்ப வேலிட் சஜஷனா தான் தெரிஞ்சது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுடைய சேனல்ல இருந்து திங்கள், புதன், வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு வீடியோக்கள் வரும். ஒருவேளை அந்த நாள்ல வீடியோ வரல அப்படின்னா, கண்டிப்பா அத நான் பேட்ச் அப் பண்றேன்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த நாள்லாம் வீடியோ வராது. அதுக்கு அடுத்த தவணை எப்போவோ அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இனி நம்ம சேனல்ல திங்கள், புதன், வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு வீடியோக்கள் எதிர்பார்க்கலாம். இனி இன்னைக்கு இந்த கேஸ பார்க்கலாம். நல்ல ஜாலியா விளையாடிட்டு இருக்கிற ஒரு குழந்தை கண்ண மூடி திறக்கறதுக்குள்ள காணாம போயிட்டா, அந்த பெத்தவங்க மனசுக்குள்ள எப்படி ஒரு துடிதுடிப்பு இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் உலகம் அப்படியே உறைஞ்சு நின்று போன மாதிரி இருக்கும் இல்லையா? நெஞ்சு அப்படியே படபடன்னு அடிக்கும். கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். என் குழந்தை எங்க? அப்படின்னு அந்த பெத்தவங்க போடுற சத்தம் அந்த ஊர் முழுக்க எதிரொலிக்கும். சரியா சொல்லணும்னா, பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற அந்த ஜலந்த நகரத்துல அப்படிதான் நடந்தது. அதுவும் 1 இல்ல 2 இல்ல. அடுத்தடுத்து சுமார் 23 சின்னஞ்சிறு பெண் குழந்தைகள் அந்த ஊர்ல இருந்து மாயமா மறைஞ்சு போனாங்க. இது ஏதோ சாதாரணமா காணாம போற கேஸ் கிடையாது. ஏன்னா யாராவது குழந்தைய தூக்கிட்டு போறத பார்த்ததா எந்த தடயமும் இல்லை. வீட்டு முன்னாடி விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க, இல்லைனா பக்கத்தில் இருக்கிற கடைக்கு மிட்டாய் வாங்க போன குழந்தைங்கன்னு எல்லாருமே காத்துல அப்படியே கரைஞ்சு போன மாதிரி மாயமா மறைஞ்சிட்டாங்க. போலீஸ் ஒரு பக்கம் தலையை பிச்சுக்கிட்டு தேடுறாங்க. யார் கடத்தினா, எதுக்காக கடத்தினா அப்படின்னு ஊர் முழுக்க ஒரே கேள்விதான். அந்த பெத்தவங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் ஏறி இறங்கினாங்க. ஒவ்வொரு தெருவா போய் தேடினாங்க. பட் எந்த யூஸ்மே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு ஜலந்தர் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பெரிய கரும்பு தோட்டத்துல இருந்து ஒரு பயங்கரமான தகவல் வந்தது. அந்த தோட்டத்துக்குள்ள ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா எறும்பு கூடுகளா கிடைக்க ஆரம்பிச்சது. எஸ், காணாம போன அந்த பிஞ்சு குழந்தைகளோட எலும்பு கூடுகள் தான் அது. அந்த இடத்துல கிடைச்ச அவங்களோட சின்ன சின்ன துணிகளை பார்த்தப்போ தேடிக்கிட்டு வந்த பெத்தவங்களுக்கு தான் அது வரைக்கும் வச்சிருந்த அந்த துளி நம்பிக்கையும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. யாருமே சந்தேகப்பட முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு சாதாரண ஆள் ஒரு சின்ன பழைய சைக்கிளை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ பெரிய கொடூரத்தை சர்வசாதாரணமா பண்ணியிருக்க முடியும்? அவன் பார்க்கறதுக்கு நல்லவ மாதிரி எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசுற மாதிரி தான் இருந்தான். பட் அந்த முகமுடிக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான மிருகம் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்ததை யாருக்குமே தெரியாது. யார் அந்த நபர்? அந்த பிஞ்சு குழந்தைகளை எப்படி அவ்வளோ சுலபமா ஏமாத்திட்டு தன்னோட சைக்கிளை ஏற்றிட்டு போனான்? அவன் போட்ட அந்த மாஸ்டர் பிளான் என்ன? இதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தா நம்ம உடம்பு அப்படியே செலுத்து போகும். அப்படி ஒரு பயங்கரமான கேஸ் இது. இந்த கேஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மிஷின். இது கேஸ் நம்பர் 80. வாங்க இந்த கேஸை விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்றதுதான், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ஜலந்தர் அண்ட் கபூர்தலா அப்படிங்கிற இடங்கள்ல நிறைய வெளி மாநிலத்தவர்கள் குடும்பத்தோட தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க காலையில எழுந்து வேலைக்கு போயிட்டா அவங்களோட சின்ன குழந்தைங்க எல்லாம் அங்க கூடியிருக்கிற குடிசைக்கு முன்னாடியே விளையாண்டுட்டு இருப்பாங்க. 2004 வருஷம் ஏப்ரல் மாசம் 18ஆம் தேதி ஜலந்தர்ல கம்பெனி பாக் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால அன்னைக்கு வழக்கம் போல குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயங்கால நேரம் அவன் முதல் முறையா அந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சான். அன்னைக்கு ஆஷா, அவளோட 8 வயசு அக்கா தீக்ஷா, அப்புறம் 6 வயசு சதீஷ், அவனோட 10 வயசு அக்கா குடியா, அது மட்டும் இல்லாம சங்கர் அப்படின்னு ஒரு 5 குட்டி குழந்தைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த கவலையும் தெரியாது. விளையாட்டு மட்டும்தான் அவங்களோட முழு உலகமாவே இருக்கும். அப்பத்தான் அந்த இடத்துக்கு அந்த மர்ம நபர் மெதுவா தன்னோட சைக்கிள்ல வரான். பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா ஒரு 50-52 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள் மாதிரி இருந்தான். அதனால குழந்தைங்களுக்கு அவன் மேல எந்த பயமும் வரல. அவன் அந்த குழந்தைங்க கிட்ட போய் ரொம்ப அன்பா பேச்சு கொடுத்து பழக ஆரம்பிச்சான். குழந்தைகளா, நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு விளையாடுறதுக்கு பேட்டு, பாலு இதெல்லாம் வேணுமா? என்கிட்ட இருக்கு, வாங்க, நான் உங்களுக்கு அதெல்லாம் வாங்கித்தரேன், என் கூட வாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையா பேசி அவங்கள அழைச்சிட்டு போயிருக்கான். விளையாட்டு ஆர்வத்தில் இருந்த அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கும் அவன் சொல்றதுல இருக்கிற விபரீதம் புரியல. புது பேட் கிடைக்கும், புது பால் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த 5 பேரும் அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. அவன் அந்த குழந்தைகளை அப்படியே மெதுவாக கூட்டிட்டு போய் ஜலந்தர் நகரத்தில் இருக்கிற ஒரு கால்வாய் ஓரமா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிருக்கான். அந்த இடம் ரொம்ப ஒதுக்குப்புறமா, சுத்தியும்
புதரும் செடிகளும் மர்மமா இருந்திருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த சைக்கோ தன்னோட கொடூரமான முகத்தை கட்ட ஆரம்பிச்சான். அத்தனை நேரம் ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆள் திடீர்னு ஒரு மிருகமா மாறினான். அந்த 5 குழந்தைகளையும் தனித்தனியா பிரிச்சு தன்னோட கொடூரமான வேட்டையை தொடங்கினான். அப்போ அந்த இடத்துல நடந்த அந்த காட்சியை யார் பார்த்திருந்தாலும் அவங்களோட நெஞ்சே பதறி போயிருக்கும். தன்னோட சொந்த அக்கா தீக்ஷாவை அந்த மர்ம நபர் வலுக்கட்டாயமா தரன்னு புதருக்கு பின்னாடி இழுத்துக்கிட்டு போனதை அங்கேயே நின்றுட்டு இருந்த 6 வயசான சின்ன பொண்ணு ஆஷா நேர்ல பார்த்திருக்கு. அந்த நிமிஷம் அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பயம் அந்த பாப்பாவோட தொண்டையை அடைச்சது. உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அந்த அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் அங்கிருந்து தப்பிச்சு போனா போதும் அப்படின்னு ஆஷா அழுதுகிட்டே அங்கிருந்து வேகமா ஓடி வந்துட்டாங்க. அதே மாதிரி சங்கர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 8 வயசு பையனும் அந்த கொடூரன்ட்டு இருந்து எப்படியோ போராடி உயிர் தப்பிச்சு ஓடி வந்துட்டான். ஆனா பாவம், ஆஷாவோட அக்கா தீக்ஷா, அப்புறம் சதீஷ், அவனோட அக்கா குடியா அப்படின்னு இந்த 3 குழந்தைகளும் அந்த கொடூரமான அவனோட பிடியில வசமா சிக்கிட்டாங்க. அந்த இருட்டு நேரத்துல அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த குழந்தைகளோட கதறல் சத்தம் யாருக்குமே கேட்கல. அங்கிருந்து தப்பிச்சு வந்த அந்த சின்ன பொண்ணு ஆஷா ரோட்ல நின்று பயத்துல கதறி அழுதுகிட்டு இருந்தா. அப்போ அந்த வழியா வந்த மல்கித் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த குழந்தைகளை பார்த்து பதறி போய் பக்கத்துல போனாரு. அழுதுகிட்டு இருந்த அந்த குழந்தைகளுக்கு பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து சமாதானம் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்க முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த குழந்தை பயத்துல ஒழுங்கா கூட பேச முடியாம தவிச்சுது. உடனே அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் ஜலந்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாரு. போலீஸ் அந்த சின்ன பொண்ணுங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. உன்னை யாரு கூட்டிட்டு போனா, அவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான் அப்படின்னு பல கேள்விகளை கேட்டாங்க. ஆனா பாவம், தப்பிச்சு வந்த அந்த சின்ன பொண்ணால அந்த இருட்டில் அந்த மர்ம நபரோட அடையாளத்தை சரியா சொல்லக்கூட முடியல. ஒரு அங்கிள் வந்தாரு, எங்களை கூட்டிட்டு போனாரு அப்படின்னு மட்டும்தான் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தது. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த சைக்கோ கில்லரோட வேட்டை ஜலந்தர் நகரம் முழுக்க ஒரு பெரிய பீதியை கிளப்புச்சு. அடுத்தடுத்து குழந்தைங்க காணாம போக ஆரம்பிச்சப்போ அந்த ஊர்ல இருக்கிற வெளிமாநில தொழிலாளர்கள் மத்தியில ஒரு பெரிய பதட்டம் உருவாச்சு. ஒரு சாதாரண மனுஷன் பட்டப்பகல்ல எப்படி இத்தனை குழந்தைகளை யாரோட கண்ணிலையும் படாம கடத்திட்டு போக முடியும் அப்படின்னு போலீஸ் குழம்பி போய் நின்னாங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி வரும். ஏதோ ஒரு பொருளையோ இல்ல நகையோ யாராவது திருடிட்டு போயிருந்தா கூட அது யாருக்கும் தெரியாம நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அடுத்தடுத்து 23 சின்ன குழந்தைங்க, அதுவும் பட்டப்பகல்ல எல்லாரும் நடமாடுற நேரத்துல எப்படி காணாம போயிருக்க முடியும்? இதுதானே உங்க கேள்வி. இங்கதான் அந்த மர்ம நபர் ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கை பயன்படுத்தியிருக்கான். பொதுவா நம்ம வீட்டுல அப்பா அம்மா வேலைக்கு போன நேரத்துல தெருவுல ஐஸ் வண்டி இல்லைன்னா பஞ்சு மிட்டாய் வந்தா குழந்தைங்க எப்படி ஆசைப்பட்டு ஓடி போய் நிற்பாங்களோ அந்த ஒரு சின்ன ஆசையத்தான் அவன் பயன்படுத்திக்கிட்டான். அந்த மர்ம நபர் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா ஒரு 50-52 வயசு இருக்கிற ஆள் மாதிரி இருப்பான். அதனாலேயே அவனை பார்த்தா யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் சந்தேகம் வந்துடாது. அவன் எப்பவுமே ஒரு பழைய சைக்கிள் தான் அந்த ஏரியாவுக்குள்ள வருவான். அந்த பழைய சைக்கிள்ல வந்து அங்க இருக்கிற குழந்தைங்க கிட்ட ரொம்ப பொறுமையா பேச்சு கொடுப்பான். பாப்பா, உனக்கு சாக்லேட் வேணுமா, சமோசா வேணுமா, எதுவும் வந்தாலும் வாங்கித்தரேன், இல்லைன்னா என் சைக்கிள்ல ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போகலாம், வரியா அப்படின்னு ரொம்ப அன்பா ஆசை வார்த்தை சொல்லுவான். அந்த ஜலந்தர் அண்ட் கபூர்தலா பகுதியில் இருந்த வெளிமாநில தொழிலாளர்களோட குழந்தைங்க ரொம்ப ஏழ்மையான பின்னணியிலிருந்து வந்தவங்க. அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன சாக்லேட்டும் தின்பண்டங்களும் ஒரு பெரிய விஷயம். அவன் கொடுத்த அந்த சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு அந்த பிஞ்சு குழந்தைங்க எந்த பயமும் இல்லாம அவன் பின்னாடியே போயிருக்காங்க. இப்படிதான் எந்த சத்தமும் இல்லாம ரொம்ப சர்வசாதாரணமா இத்தனை குழந்தைகளை அவன் கடத்திட்டு போயிருக்கான். அவனோட அந்த பிளான் ரொம்பவே டேஞ்சரஸ், அதே சமயம் ரொம்ப ரொம்ப மெட்டிகுலஸ். அந்த மர்ம நபர் எப்பவுமே காலையில 10 மணிலேருந்து மதியம் ஒரு 12:30 மணிக்குள்ளதான் தன்னோட வேட்டையை ஆரம்பிப்பான். ஏன்னா அந்த நேரத்துல தான் அந்த பகுதியில் இருக்கிற வெளிமாநில தொழிலாளர்கள் எல்லாரும் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களோட சின்ன குழந்தைங்க மட்டும்தான் வீட்டில் தனியா விளையாடிட்டு இருப்பாங்க. இதை கரெக்டா நோட் பண்ண அந்த மர்ம நபர் ஒரு பழைய சைக்கிள்ல வரும்போதே சாக்லேட், சமோசா, கரும்பு ஜூஸ் அப்படின்னு நிறைய தின்பண்டங்கள் வாங்கிட்டு வருவான். சும்மா ஒருத்தன் வந்து திடீர்னு குழந்தைய தூக்கிட்டு போனா அந்த குழந்தைங்க கத்துவாங்க. அது அங்க இருக்கிற மற்றவங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்கும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்கதான் அவன் அந்த சைக்கலாஜிக்கல் பிளேவை சரியா பிளே பண்ணியிருக்கான். ஒருவேளை அந்த குழந்தைங்களை கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போயிருந்தா கண்டிப்பா சுத்தி இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதனால அவன் முதல்ல அந்த குழந்தைங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டை கொடுத்து ரொம்ப நட்பா பழகுவான். நான் உனக்கு இன்னும் நிறைய சாக்லேட் வாங்கி தரேன், என் சைக்கிள் பின்னாடி உட்காந்துக்கோ, ஊர் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆசையை தூண்டுவான். அந்த சின்ன குழந்தைகளும் அவன் சொல்றதை அப்படியே நம்பி ரொம்ப சந்தோஷமா அவன் சைக்கிள்ல ஏறி உட்காந்துப்பாங்க. அதனால அந்த பக்கம் போற யாருக்குமே அவன் ஒரு குழந்தைய கடத்திக்கிட்டு போறான் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் கூட வராது. யாரோ ஒருத்தன் தன்னோட பேர குழந்தைய சைக்கிள்ல கூட்டிட்டு போற மாதிரி தான் தெரியும். இப்படி ஆசை காட்டி சைக்கிள்ல கூட்டிட்டு போற குழந்தைகளை அவன் ஜலந்தர் அண்ட் கபூர்தலா பகுதிகளில் இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத கால்வாய் ஓரமா இல்லைனா பெரிய வயல்வெளிகளுக்கு கூட்டிட்டு போவான். அங்க போனதுக்கு அப்புறம் தான்
அவனோட உண்மையான கொடூரமான சைக்கோ முகம் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு தெரியும். தான் ஆசையா நம்பி வந்த அந்த மனுஷன் ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அங்க அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த புதர்களுக்கு நடுவில் வச்சு அந்த சின்ன குழந்தைகளை ரொம்ப கொடூரமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட கழுத்தை அறுத்து கொலை பண்ணுவான். இப்படி ஒவ்வொரு குழந்தையா திட்டமிட்டு கூட்டிட்டு போய் கொலை பண்ண அந்த மர்மனவர் அவங்களோட வடகளை என்ன பண்ணா அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் பயங்கரமா இருக்கும். பொதுவா யாராவது ஒரு கொலை பண்ணா அந்த தடயத்தை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு அந்த வடல்களை யாருக்கும் தெரியாத இடத்துல மண்ணுக்குள்ள புதைப்பாங்க, இல்லைன்னா நெருப்பு வச்சு எரிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா இவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவன் கிட்ட கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியோ இல்ல பயமோ இருந்ததே கிடையாது. அவன் அந்த பிஞ்சு குழந்தைகளை கொலை பண்ணிட்டு அந்த உடம்ப அப்படியே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல சர்வசாதாரணமா வீசிட்டு போயிருக்கான். குறிப்பா ஜலந்தன் அண்ட் கபூர்தலா பகுதியில் இருக்கிற பெரிய பெரிய கரும்பு தோட்டத்துக்கும் உள்ள. கரும்பு தோட்டங்கள்னாவே உங்களுக்கு தெரியும், அங்க பயிர்கள் நல்லா உயரமா வளர்ந்துருக்கும். ஒரு மனுஷன் உள்ள போனா வெளியே தெரியாது. அங்க வீசப்படுற உடல்கள் சீக்கிரமா யாரு கண்ணையும் படாது அப்படின்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம ரையா கதூர் சாஹிப் அப்படிங்கிற ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பழைய பாலத்துக்கு அடியிலையும் அந்த உடல்களை ரொம்ப கொடூரமான முறையில தூக்கி போட்டுட்டு போயிருக்கான். ஆரம்பத்துல காணாம போன குழந்தைகளை தேடி அந்த பெத்தவங்க ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு இடமா அலைஞ்சு திரிஞ்சாங்க. என் குழந்தைங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த பெத்தவங்க கும்பிடாத தெய்வம் இருந்திருக்காது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெத்தவங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஆறாதவடுதான். அந்த பெரிய கரும்பு தோட்டத்துல இருந்த அந்த சின்ன சின்ன குழந்தைகளோட துணிகளும் சின்ன சின்ன எலும்பு கூடுகளும் தான் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு கிடைக்க ஆரம்பிச்சுது. தான் ஆசாசியா பெத்து வளர்த்த குழந்தைய ஒரு எலும்பு கூடாவோ இல்ல ஒரு சின்ன துணியாவோ பார்க்குற அந்த பெத்தவங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த துணிகளை அடையாளம் பார்த்து அவங்க போட்ட சத்தம் அந்த தோட்டத்தையே உலுக்கி எடுத்திருக்கும். 2004 செப்டம்பர் மாசம் ஆகும்போது ஜலந்த நகரம் முழுக்க ஒரு பெரிய பீதியும் பதட்டமும் பரவி கிடந்தது. 4 மாசத்துல அடுத்தடுத்து 14 குழந்தைங்க மாயமா மறைஞ்சு போயிருக்காங்க. பொதுவா யாராவது கடத்தினா காசு கேட்பாங்க, ஆனா எங்க அதுவும் கிடையாது. இது ஏதோ ஒரு சைக்கோவோட வேலை அப்படின்னு மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சப்போ அவங்களுக்குள்ள பயம். அந்த நேரத்துலதான் வரியானா அப்படிங்கிற இடத்துல ஒரு குழந்தையோட துண்டிக்கப்பட்ட கை மட்டும் தனியா கிடைச்சது. அதை பார்த்து அந்த பகுதி மக்கள் நடுங்கி போயிட்டாங்க. கொடுமை தொட முடியல. சஹேரு அப்படிங்கிற இடத்துல ஒரு 10 வயசு பொண்ணோட பாதி அழுகிய உடல் கிடைச்சப்போ ஒட்டுமொத்த நகரமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. இந்த நியூஸ் ஒவ்வொரு இடமா பரவனதும் அங்க இருக்கிற வெளி மாநில தொழிலாளர்கள் மத்தியில பயம் இன்னும் அதிகமாச்சு. நம்ம காலையில வேலைக்கு போனா நம்ம குழந்தைங்களுக்கு இப்படிதான் ஆவாங்களோ அப்படின்னு பயந்து பல பேர் டெய்லி வேலைக்கு கூட போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாங்க. கஷ்டப்படுற குடும்பம் வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்தாலும் உயிருக்கு பயந்து பட்னியா இருக்கும் அவங்க தயாரா இருந்தாங்க. போலீஸ்க்கு மேலிடத்துல இருந்து பெரிய பிரஷர். யார் இந்த கொலைகாரன்? ஏன் இவ்வளவு கொடூரமா பிஞ்சு குழந்தைகளை கொண்டு கரும்பு தோட்டத்துல வீசுறான் அப்படின்னு எந்த ஒரு குழுவும் கிடைக்காம போலீஸ் திணறிட்டு இருந்தாங்க. அந்த கரும்பு தோட்டத்துல கிடைச்ச எலும்பு கூடுகள்ல கிடைச்ச துணிகள்ல இருந்து போலீஸ்க்கு எந்த குழுவுமே கிடைக்கல. ஆனா அவன் ஏன் இப்படி பச்சை குழந்தைகளை குறி வச்சு தாக்குறான்? இதுக்கு பின்னாடி அவன் மனசுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய வன்மம். அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க இன்னும் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஏன் அந்த மர்ம நபர் மற்ற குழந்தைகளை விட்டுட்டு குறிப்பா இந்த வெளிமாநில தொழிலாளர்களோட குழந்தைகளை மட்டும் தேடி தேடி வேட்டையாடினா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுக்கு பின்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பழிவாங்கும் சம்பவம் ஒளிஞ்சிருக்கு. அந்த மர்ம மனுஷனோட பேரு தாரா சிங். அவன் மனசுக்குள்ள இருந்த வன்மம் தான் இத்தனை கொலைகளுக்கும் காரணமா அமைஞ்சது. 1996 பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற கபூர்தலா அப்படிங்கிற இடத்துல ஒரு வெளிமாநில தொழிலாளியோட சின்ன பொண்ணை இந்த தர்பார் சிங் ரொம்ப கொடூரமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணை கொலை செய்யவும் முயற்சி பண்ணியிருக்கான். அந்த சின்ன பொண்ணு எப்படியோ உயிர் பொழைச்சி அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தப்போ அந்த பொண்ணோட அப்பா இவனுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா சாட்சி சொன்னாரு. அந்த ஒரு சாட்சியால 1997 கபூர்தலா கோர்ட் இவனுக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தது. கபூர்தலா, ஜலந்தர் அண்ட் லூதியானா அப்படின்னு பல சென்ட்ரல் ஜெயில தன்னோட தண்டனையை இவன் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கான். ஆனா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்தது. என்னன்னா, ஜெயில இவன் ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சு அங்க இருக்கிற அதிகாரிகளோட நம்பிக்கையை சம்பாதிச்சான். இதனால அவனோட கருணை மனுவை ஏத்துக்கிட்டு 2003 டிசம்பர் 3 கவர்மெண்ட் இவனை முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஜெயில கஷ்டப்பட்ட அந்த தர்பாரா சிங்குக்கு மனசு முழுக்க இப்ப இருந்தது வன்மம் மட்டும்தான். என்னோட வாழ்க்கை நாசமா போனதுக்கு அந்த வெளிமாநில தொழிலாளிகள் தான் காரணம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய வன்மத்தை வளர்த்துக்கிட்டான். ஜெயில இருந்து வெளியே வந்தவன் திருந்தி வாழ்வான் அப்படின்னு பார்த்தா அவன் இன்னும்
ஒரு மோசமான மிருகமாத்தான் வெளியே வந்தான். ஜெயில இருந்து வெளியே வந்ததும் ஜலந்தர்ல இருக்கிற லெதர் காம்ப்ளெக்ஸ் ஏரியாவில் ஒரு ஃபேக்டரியில வேலைக்கு சேர்ந்தான். அங்க தன்னை சுத்தி நிறைய வெளி மாநில தொழிலாளர்கள் இருக்கிறத பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு கொடூரமான எண்ணம் வந்துச்சு. அவங்களோட சின்ன குழந்தைகளை கடத்தி கொலை பண்ணா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையா இருக்கும் அப்படின்னு சைக்கோத்தனமா யோசிச்சான். இந்த வன்மம் தான் அவனை ஒரு சைக்கோ கிளரா மாத்துச்சு. இப்படித்தான் அவன் ஏப்ரல் 2004 ஆரம்பிச்சு அக்டோபர் 2004 வரைக்கும் சுமார் 23 குழந்தைகளை கடத்தினான். அதுல ஒரு 6 குழந்தைங்க எப்படியோ இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா மீதி இருந்த 17 குழந்தைகளை ரொம்ப கொடூரமான முறையில சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கான். தப்பிக்க முயற்சி பண்ற குழந்தைகளோட கழுத்தை அறுத்துட்டு அந்த சத்தம் வெளியே வராம இருக்கணும் அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப உஷாராக இருந்திருக்கான். அதனால அவங்களோட வாயை பலமா பொத்திப்பான். இதுல இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா, அந்த குழந்தைகளை இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடல்களோட எஸ் நீங்க நினைச்சது கரெக்ட், இவ்வளவு கொடூரங்களை செஞ்ச தர்பாரா சிங்குக்கு துளி கூட குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது இருந்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை தப்பா ஒரு பஞ்சாபி பொண்ணை கடத்தி கொண்டதுக்கு மட்டும்தான் அவன் கொஞ்சமாவது வருத்தப்பட்டிருக்கான். மற்றபடி எந்த வெளி மாநில தொழிலாளிகளோட குழந்தைகளை கொண்டதுக்கும் அவனுக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட இருந்ததில்ல. அவன் மனசு முழுக்க பழிவாங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா எவ்வளவு நாள் தான் இப்படியே தப்பிக்க முடியும்? 17 குழந்தைகளை கொடூரமா கொண்டவனை போலீஸ் எப்படி ஒரு சின்ன சைக்கிளை வச்சு கண்டுபிடிச்சாங்க? வாங்க அந்த சுவாரஸ்யமான இன்சிடென்ட்டை பார்க்கலாம். 2004 செப்டம்பர் மாதம் ஜலந்தர் நகரமே ஒரு விதமான பயங்கரமான இருட்டுக்குள்ள மூழ்கி இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு நாள் விடியும் போதும் இன்னைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு ஒவ்வொரு பெத்தவங்களும் பயந்துகிட்டே தான் முடிச்சாங்க. தினமும் காலையில வர அந்த நியூஸ் பேப்பர் இல்லைனா டிவியில வர நியூஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த தொடர்கொலைகளை பத்தின செய்திகள் தான் தீயா பரவிக்கிட்டு இருந்தது. குழந்தைகளை கடத்தினது யாரு, எதுக்காக இவ்வளவு கொடூரமா பண்றான் அப்படிங்கிற எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கல. போலீஸ்க்கும் பொதுமக்கள்கிட்ட இருந்தும் மேலிடத்துல இருந்தும் பெரிய பிரஷர் வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா இந்த தர்பாரா சிங் ரொம்ப புத்திசாலித்தனமா எந்த ஒரு சின்ன கிளுவை கூட போலீஸுக்கு கிடைக்காம ரொம்ப உஷாரா தன்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி செப்டம்பர் மாதம் 28 அவனோட நேரம் முடிய ஆரம்பிச்சது. அன்னைக்கு மதியம் ஒரு 5 வயசு சின்ன பொண்ணை அவங்க வீட்டில இருந்து வெளியே ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்து இவன் எப்பவும் போல தன்னோட சைக்கிளில் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். வழக்கமா அவனோட அந்த தந்திரத்தை பயன்படுத்தி, மாமா உனக்கு சாக்லேட் வாங்கித்தரேன் அப்படின்னு அந்த பாப்பா கிட்ட ரொம்ப பாசமா பேசியிருக்கான். அந்த பிஞ்சு மனசுக்கு அவனோட கொடூரமான முகம் தெரியல. அதனால அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அவன் சைக்கிள் பின்னாடி ஏறி உக்காந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த வழியா வந்த ஒரு போலீஸ் ஜீப் ரோந்துக்காக வந்துச்சு. எவ்வளவு நாள் கண்ணில் படாம தப்பிச்ச அந்த மர்ம நபருக்கு போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் ஒரு நிமிஷம் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு பயங்கர பதட்டம் வந்துருச்சு. போலீஸ் நம்மளை கவனிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து சைக்கிளை இன்னும் வேகமா மிதிக்க ஆரம்பிச்சான். அவன் செஞ்ச அந்த ஒரு விஷயம் போலீஸோட கவனத்தை அவங்களோட பக்கம் திருப்பிச்சு. என்னடா அது, நம்மளை பார்த்தது ஏன் இவளை பதட்டமா சைக்கிளை ஓட்டுறான் அப்படின்னு அங்க இருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. உடனே அவங்க ஜீப்பை அந்த சைக்கிள் பக்கத்துல கொண்டு போனாங்க. போலீஸ் ரொம்ப க்ளோஸா வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவன் வேற வழியே இல்லாம சைக்கிள் அப்படியே நடு ரோட்ல போட்டுட்டு அந்த 5 வயசு பாப்பாவை அங்கேயே விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கரும்பு தோட்டத்துக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். போலீஸ் அந்த பாப்பாவை பத்திரமா மீட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சம்பவம் தான் அந்த கேஸ்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல் முறையா போலீஸ்க்கு அந்த நபரோட ஒரு தெளிவான அடையாளம் கிடைச்சது. அந்த பாப்பா கிட்ட போலீஸ் விசாரிச்சப்போ, அங்கிள் எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி சைக்கிளில் கூட்டிட்டு போனாரு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் பயத்துல விட்டு போன அந்த பழைய சைக்கிளும் தான் போலீஸுக்கு கிடைச்ச ஒரு மிக மிக முக்கியமான எவிடன்ஸ். அந்த சைக்கிளை வச்சு விசாரிச்சப்போ தான் ஒரு ஆச்சரியமான தகவல் தெரிஞ்சது. அந்த சைக்கிள் அவனோடது கிடையாது. அது பக்கத்துல இருக்கிற ஒரு சைக்கிள் கடையில இருந்து வாடகைக்கு எடுத்தது. அந்த ஒரு சின்ன கைத்தை பிடிச்சுக்கிட்டு போலீஸ் இப்போ அந்த பெரிய கொலைகாரனை நோக்கி பாய ஆரம்பிச்சாங்க. அந்த சைக்கிள் கடைக்காரர்கிட்ட விசாரிச்சப்போ அவர் ஒரு முக்கியமான தகவலை சொன்னார். சார், இந்த சைக்கிளை ஒரு வயசானவர் எப்போ வாடகை எடுத்துட்டு போறாரு, நான் அவர் யார் என்னென்னலாம் தெரியாது அப்படின்னு சொன்ன அந்த சைக்கிள் கடைக்காரர் அந்த ஆளோட உருவ அடையாளங்களை சொன்னார். அவர் கொடுத்த அந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு ஜலந்தர் இருக்கிற அந்த ஃபேக்டரி ஏரியாக்கள்ல, குறிப்பா அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் முழுக்க போலீஸ் ரகசியமாக வளவிரிச்சாங்க. அந்த ஏரியா முழுக்க லெதர் காம்ப்ளெக்ஸ் மாதிரி பெரிய தொழிற்சாலைகள் நடந்த இடம். அங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. பட் போலீஸ் விடாம ஒவ்வொருத்தரா ரகசியமா கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலா 2004 அக்டோபர் மாசத்துல ஒரு நாள் போலீஸோட அந்த அதிரடி ஆபரேஷன்ல அந்த பயங்கரமான சைக்கோ கில்லர் வசமா வந்து சிக்கினான். இதுல எதிர்பார்க்காதது என்னன்னா, 53 வயசு ஒரு மனுஷன்
சைக்கோ கொலைகாரனாக இருப்பான் அப்படிங்கிறது தான் போலீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ நாளாக ஜலந்த நகரத்தை தூங்க விடாமல் பண்ண அந்த தர்பாரா சிங் இப்போ போலீஸ் கையில். தர்பாரா சிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1952 வருஷம் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற அமிர்த்சர் பக்கத்தில் இருக்கிற ஜல்லுப்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இவன் பிறந்திருக்கான். இவன் ஆரம்பத்தில் இந்திய விமானப்படையில் வேலை பார்த்த ஒரு அதிகாரி. ஆனால் அவனோட அந்த இராணுவ வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கல. 1975 வருஷம் பத்தான்கோட் ஏர்பேஸில் இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவனோட சீனியர் ஆஃபீஸர் மேஜர் வி.கே. சர்மா மேலே இவனுக்கு ஒரு பெரிய கோபம் இருந்தது. அதுக்கான காரணம் பெருசாக டீட்டெயிலாக இல்லை. அவன் அந்த ஆத்திரத்தை எப்படி தெரியல தத்துக்கிட்டான். அந்த அதிகாரி வீட்டுக்குள்ள ஒரு கையெறி குண்டை வீசியிருக்கான். அந்த தாக்குதலில் அந்த அதிகாரியோட மனைவி அண்ட் சின்ன பையன் ரொம்ப மோசமாக காயம்பட்டாங்க. இந்த கொடூரமான செயலுக்காக அந்த தர்பாரா சிங்கை இராணுவத்திலிருந்து நிரந்தரமாக டிஸ்மிஸ் பண்ணி துரத்திட்டாங்க. இப்போ அந்த தர்பாரா சிங்கோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனுக்கு ஒரு மனைவி அண்ட் 3 சில்ட்ரன். இவனோட குடிப்பழக்கம் அப்புறம் மற்ற மோசமான பழக்க வழக்கங்கள் நாளுக்கு நாளே அதிகமாக போயிட்டு இருந்தனால அவனோட மனைவி இவனை ஒரு கட்டத்தில் வெறுத்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. மனைவி 3 குழந்தைகளும் தன்னை வேணான்னு ஒதுக்கின அந்த விரக்தி தான் பின்னால இவனை ஒரு கொடூரமான சைக்கோ கில்லராக மாத்திருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இவன் இப்படி ஒரு அனாதை மாதிரி ஒவ்வொரு ஊராக அலைய ஆரம்பிச்சான். கடைசியில் அந்த வன்மம் தான் பச்சை குழந்தைகளை கொலை செய்கிற அளவுக்கு இவனை தூண்டியிருக்கு. போலீஸ் விசாரணையில் தர்பாரா சிங் எந்த ஒரு பயமும் இல்லாமல் துளி கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் ரொம்ப கூலா எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிட்டான். ஆமாம் சார், நான் தான் அந்த குழந்தைகளை கொண்டேன் அப்படின்னு அவன் சொன்னப்போ போலீஸ்க்கே ஆச்சரியமா இருந்தது. நான் கொண்ட குழந்தைங்களோட உடல்களை எந்த கரும்பு தோட்டத்தில் வீசுவேன் அப்படிங்கிற இடத்தையும் அந்த ராய்குதூர் சாஹிப் ரோடு பாலத்தையும் எங்கே போட்டேன் அப்படிங்கிற விவரங்களை ரொம்ப துல்லியமாக சொல்லியிருக்கான். அவன் சொன்ன இடங்களுக்கு போலீஸ் தேடி பார்த்தப்போ அங்கே கிடைச்ச சின்னஞ்சிறு குழந்தைங்களோட இடம்பு கொடுவுகளை பார்த்ததும் ஒட்டுமொத்த பஞ்சாபே கண்ணீர் விட்டு அழுதுது. தான் நம்பி வந்த ஒரு மனுஷன் இப்படி ஒரு மிருகமாக இருப்பான் அப்படின்னு அந்த குழந்தைகள் அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலைகாரனுக்கு கோர்ட் என்ன தண்டனை கொடுத்தது? தர்பாரா சிங் தன்னோட குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஜலந்தர் கோர்ட் அவனுக்கு எதிராக வழக்கு விசாரணையை ரொம்ப தீவிரமாக நடத்துச்சு. இந்த மனுஷன் செஞ்சது சாதாரண கொலை கிடையாது. 17 பிஞ்சு குழந்தைகளோட உயிரை பறிச்சது ஒரு கொடூரமான செயல். ஸோ போலீஸ் தரப்புல இருந்து ஒவ்வொரு ஆதாரங்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கோர்ட்டில் சமர்ப்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் இந்த சட்ட போராட்டம் நீடிச்சது. ஒவ்வொரு முறையும் அந்த பெற்றவங்க கோர்ட்டுக்கு வரும்போது அவங்களோட கண்ணில் இருந்த அந்த நியாயமான கோபம் தர்பாரா சிங்கை தொலைச்சி எடுத்துச்சு. ஆனாலும் அந்த மனுஷன் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தான் கோர்ட்டில் நின்றுட்டு இருந்திருக்கான். கடைசியில் 2003 வருஷம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அந்த முக்கியமான தீர்ப்பு வருது. குர்ஷித், ரோங்கு அப்படிங்கிற 2 குழந்தைகளை கொடூரமாக கொண்டதுக்காக ஜலந்தர் கோர்ட் இவனுக்கு மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே வருஷம் ஏப்ரல் மாதம் தீக்ஷா அப்படிங்கிற 8 வயசு பொண்ணை கொண்டதுக்காக அவனுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்பட்டது. மரண தண்டனை கிடைச்சதும் அவன் ஜலந்தர் ஜெயிலில் இருந்து பட்டியாலா ஜெயிலுக்கு மாற்றினாங்க. அங்கே ஒரு தனி செல் அடைக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் வருஷங்கள் ஓடிட்டே இருந்தது. அந்த பட்டியாலா சென்ட்ரல் ஜெயிலில் பல வருஷமாக தன்னோட தண்டனை அனுபவிச்சிருந்த தர்பாரா சிங்குக்கு வயசாக ஆரம்பிச்சது. அவனோட உடம்புல பல வியாதிகள் அவனை வாட்ட ஆரம்பிச்சது. மரணம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருந்தது. 2018 வருஷம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவனுக்கு உடல்நல ரொம்ப மோசமாக போச்சு. ஸோ பட்டியாலாவில் இருக்கிற கவர்மெண்ட் ராஜேந்திரா ஹாஸ்பிட்டலில் அவனை அட்மிட் பண்ணாங்க. அங்கே டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் எந்த பலனும் இல்லை. ஜூன் 6ஆம் தேதி 2018 வருஷம் அந்த பயங்கரமான சைக்கோ கில்லர் தன்னோட 75வது வயசில் அந்த ஹாஸ்பிட்டல் பெட்லேயே உயிரை விட்டான். பொதுவாக ஒருத்தன் செத்துட்டானா அவனோட உடலை வாங்குறதுக்காக அவனோட குடும்பம் எல்லாம் சொந்தக்காரங்க ஓடி வருவாங்க. தர்பாரா சிங் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் இறந்துட்டான் அப்படின்னு ஜெயில் அதிகாரிகள் அவனோட மனைவிக்கும் பசங்களுக்கும் தகவல் கொடுத்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்து பாடியை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னப்போ அவங்க சொன்ன பதிலை கேட்ட அந்த அதிகாரிகள் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. சார், அவன் பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம். 17 பிஞ்சு குழந்தைகளை அனாதையாக தூக்கி போட்ட அந்த மனுஷனோட உடம்ப நாங்கள் ஏற்றுக்க விரும்பல. அந்த பாவியோட முகத்தை நாங்கள் பார்க்க கூட விரும்பல அப்படின்னு அவனோட சொந்த மனைவியும் பசங்களும் சொல்லி உடம்ப வாங்க மறுத்துட்டாங்க. 17 குழந்தைகளை அனாதையாக கரும்பு தோட்டத்தில் வீசின அந்த தர்பாரா சிங்கோட உடலும் கடைசியில் ஒரு அனாதை பிணமாக மாறிச்சு. வேற வழியே இல்லாமல் ஜெயில் அதிகாரிகளே கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி அந்த பாவியோட உடம்ப தகனம் பண்ணாங்க. ரைட், இப்போ இந்த சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒன்று தான். அது என்னன்னா, நம்ம குழந்தைங்க விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்தில் ஆபத்து எந்த உருவத்தில் வரும்னு சொல்லவே முடியாது. தர்பாரா சிங் ஒரு முன்னாள் இந்திய விமானப்படை அதிகாரியாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு மிருகமாக மாறுவான் அப்படின்னு ஜலந்தர் மக்கள் யாருமே எதிர்பார்க்கல. அதனால தான் சொல்கிறேன், குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற ரொம்ப பிஸியான காலத்தில் அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போகிற பெற்றோராக இருந்தால் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும்.
ஜலந்தரில் இருக்கிற அந்த பெற்றவங்களுக்கு பிழைப்புக்காக ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போன அந்த நேரத்தை தான் தர்பாரா சிங் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான். ஒருவேளை உங்கள் குழந்தைகளை வீட்டில் தனியாக விட்டுட்டு போகிற நிலைமை வந்தாலோ, இல்லைன்னா அவங்க வெளியே விளையாடுறப்ப சூழ்நிலை வந்தாலோ, அவங்களுக்கு கண்டிப்பாக குட் டச் பேட் டச் பற்றியெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க. அது ஏதோ பெரியவங்க மட்டும்தான் பேச வேண்டிய விஷயம்னு தயவு பண்ணி நினைக்காதீங்க. அதுதான் அவங்களோட பாதுகாப்புக்கு நம்ம கொடுக்க போகிற முதல் ஆயுதம். யாராவது முகம் தெரியாதவங்க வந்து சாக்லேட் வாங்கித்தரேன், பொம்மை வாங்கித்தரேன், சமோசா வாங்கித்தரேன், இல்லைனா சைக்கிளில் ரவுண்டு கூட்டு போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க கூட போகக்கூடாதுன்னு அந்த பிஞ்சுங்க மனசில் ஆழமாக பதிவு வைங்க. அந்த அங்கிள் பார்க்க ரொம்ப நல்ல ஒரு மாதிரி இருக்காரு, பாசமாக பேசுகிறாரு அப்படின்னு குழந்தைகளை எக்காரணத்தை கொண்டும் நம்ப விடாதீங்க. ஏன்னா இந்த தர்பாரா சிங் பார்க்க ரொம்ப சாதுவாக இருந்ததுனால தான் பல மாதமாக யாருக்கும் அவன் மேலே சந்தேகமே வரலை. அவன் அந்த அப்பாவி முகத்தை வச்சுக்கிட்டு தான் 17 குழந்தைகளை வேட்டையாடி இருக்கான். அவன் ஒரு பழைய சைக்கிளை வச்சுக்கிட்டு ஊர் சுற்றினது யாருக்குமே தப்பாக தெரியல. ஆனால் அவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய கொடூரம் ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலே எப்போவுமே ஒரு கண் வைங்க. உங்கள் தெருவில் இல்லைனா அவங்க ஏரியாவில் யாராவது புதுசாக வராங்க, அவங்க நடத்தையில் ஏதாவது சின்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா கூட உடனே கவனிங்க. ஒருவேளை வெளியில் ரோட்டில் எங்கேயாவது ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்டே போகுது, இல்லைனா யாராவது முகம் தெரியாத ஒரு ஆள் கூட ஒரு குழந்தை ரொம்ப பதட்டமாக போகுதுன்னா தயவு பண்ணி அதை சும்மா வேடிக்கை பார்க்காதீங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு நினைக்காம நேராக போய் அந்த நபர்கிட்ட விசாரிங்க. உங்களோட ஒரு சின்ன கேள்வி கூட அந்த சின்ன குழந்தைய காப்பாற்றலாம். அன்னைக்கு அந்த போலீஸ் ஜீப் மட்டும் அந்த தர்பாரா சிங்கை சந்தேகப்பட்டு நிப்பாட்டாமல் இருந்திருந்தா அந்த 5 வயசு பாப்பாவோட நிலைமை கரும்பு தோட்டத்தில் கிடைச்ச மொத்த குழந்தைங்க மாதிரி தான் இருந்திருக்கும். நம்ம கொடுக்க போகிற ஒரு சின்ன விழிப்புணர்வு இன்னும் பல பிஞ்சு குழந்தைகளை இந்த மாதிரி மிருகங்கள்ட்ட இருந்து பாதுகாக்கும். அதனால் இந்த தகவலை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, குறிப்பாக சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தர்பாரா கதையை தெரிஞ்சுக்கட்டும். இனிமேல் நம்ம சமூகம் ரொம்ப உஷாராகவே இருக்கட்டும். இது வெறும் ஒரு சீரியல் கில்லரோட கேஸ் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. நம்ம குழந்தைகளோட பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம விழிப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இன்னொரு சம்பவத்தை நடக்காமல் தடுக்க முடியும். ஆல் ரைட் மக்களே, நம்ம இந்த கேஸோட எண்டுக்கு வந்துட்டோம். வழக்கமாக சொல்கிறது இந்த தடவை சொல்ல போகிறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில், முக்கியமாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில், மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸில் சந்திக்க வரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.